சுரேஷ் கோபி அவர் வந்து எதுக்கு பதவி பிரமாணம் வந்து ஏத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் எதுக்கு வந்து என்ன வேணாம் நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது இந்த குழப்பம் எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு இந்த சட்டம் தெரியாது. எம்ஜிஆருக்கு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் சினிமாவில் தான் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்க முடியும்னு நினச்சார். அவர் பெருசாக சம்பாதிச்சது எங்கள் வீட்டு பிள்ளைக்கு தான். 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, ஒரு வீடு கொடுத்தாங்க, ஒரு பங்களா. அப்புறம் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன கையெழுத்து போட்டால் பல கோடி வருங்கிறது அப்புறம் அவருக்கு தெரிஞ்சுது. அதோட சரி, அதுக்கப்புறம் ஒரு சினிமா பற்றி நினைக்கவே ஷோவே தான் எழுதினார். ஒரு கேள்வி பதில் எழுதும்போது சினிமாவில் மட்டுமில்லை அரசியலிலும் அவர் வசூல் மன்னன் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு. சாணக்கியன்னு ஜெயலலிதா வந்து அவருடைய நாடக கம்பெனியில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த பொண்ணுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை நடிக்க வச்சது, ட்ராமாவில் நடிக்க வச்சது ஷோ. எபிசோட்னு ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்தாங்க. ஹாலிவுட் வரலும் போகிறதுக்கு பிளான், அந்த அளவுக்கு அவங்க பெருசாக பிளான் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு போட்டு எடுத்தாங்க. சுரேஷ் கோபிக்கு சொல்லுங்க, மந்திரியாக உட்காந்துருக்கப்போ ஒரு சின்ன கையெழுத்து, ஒரு 1.5 நிமிஷம் கையெழுத்தில் சினிமாவில் நடிக்கிறது போல் பலாயிரக்கணக்கான கோடி ரூபா சம்பாதிக்கணும். பணத்துக்காக தான் இவங்கெல்லாம் வருவாங்க, வேற என்ன இருக்க முடியுமா? பிக் பேங் தமிழ் பிபிடி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போது மோடி பதவி ஏற்றுட்ருக்காரு. அப்புறம் வந்து என்னென்னா கங்கனா ரணாவத் அவங்கள வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு கமாண்டோ வந்து அடிச்சிருக்காங்க. சுரேஷ் கோபி நேத்தி அவர் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து நடிக்க போகிறேன், நான் இனிமேல் பதவி பிரமாணம் கண்டினியூ பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்காரு. விசிகே அப்புறம் வந்து விசிகே கட்சிக்கும் சீமான் கட்சிக்கும் வந்து 15 வருஷம் கழித்து வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆலோசனை கூட்டத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. பிஜேபி அங்கே வந்து ஆலோசனை கூட்டத்துக்கு அவரை கூப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்கு இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர் போக போகிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நம்ம ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சுரேஷ் கோபி அவர் வந்து எதுக்கு பதவி பிரமாணம் வந்து ஏற்றுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் எதுக்கு வந்து என்ன வேணாம் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சார் இதுக்கு முன்னாடி? ஒரு நடிகராக இருந்து ஃபஸ்ட்டு டைம் பிஜேபி வந்து கேரளாவில் வந்து ஒரு காலடி எடுத்து வச்சிருக்கிற இந்த டைமில் இது எதுக்கு சார் தேவையில்லாத ஒரு குழப்பம்? இந்த குழப்பம் எம்ஜிஆர் காலத்தில் வந்தது. எம்ஜிஆர் என்ன பண்ணார், எம்ஜிஆருக்கு இந்த சட்டம் தெரியாது. அவர் நினச்சிக்கிட்டாரு சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு நடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டார். அதுக்கு அனுமதி கேட்டார். டெல்லியில் தான் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும், ஒன்றிய அரசு தான் கொடுக்க முடியும். அப்போ மொரார்ஜி தேசாய் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அவங்களும் விசாரித்தாங்க இது எதாவது பண்ணுங்க. இல்லை, நீங்கள் வந்து மந்திரி பதவி அப்படின்னு வந்துட்டாலே எந்த கம்பெனிலையும் நீங்கள் டைரக்டராகவோ எதாவோ இருக்கக்கூடாது, பாகஸ்தராகவோ இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கக்கூடாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக யூ ஷுட் பி மினிஸ்டர். ஏன்னா நீங்கள் அப்படி ஏதோட ஒரு தொடர்பு இருந்தானாக்கா உங்களுடைய பதவியை வச்சு அவங்களுக்கு சலுகை கொடுப்பீங்கிற காரணத்தினால இதில் இன்னும் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, குடும்பத்தில் உங்கள் மனைவி கூட இருக்கக்கூடாது. மகன்கள் இருக்கலாம், மேஜரான மகன்கள் இருக்கலாம், மகள்களோ இருக்கலாம், மனைவியும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ரூல். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அரசாங்க ஊழியர், என்னுடைய மனைவி அவங்க வாரிசு இதில் வந்து அவங்க ஒரு 2-3 கம்பெனியில் அவங்க இயக்குனராக இருந்தாங்க. எமர்ஜென்சி டைமில் எங்கள் அண்ணன் திமுக சேர்ந்தவராக இருந்ததுனால பழி வாங்கிறதுக்காக அன்றைக்கி அவரை கைது பண்ணல. அன்றைக்கி எமர்ஜென்சி டைமில் அரசியலில் நேரடியாக இருந்தவங்களை விட்டுட்டு அவங்க சொந்தக்காரர்களை பிடிச்சாங்க. அதில் தான் வந்து கலைஞர் குடும்பத்தில் ஸ்டாலினை உள்ள தள்ளினாங்க. பாவு சண்முகம் வீட்டில் அவருடைய மருமகனை உள்ள தள்ளினாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் யார் முக்கியமான உறுப்பினரோ அவங்கள உள்ள தள்ளினாங்க. நினச்சி இவங்கள தள்ளினாக்க தியாகண்டு போயிடும், அவங்கள தள்ளினா இவங்க வேதனையில் அனுப்பிக்கிற அளவுக்கு அவங்க கொடூரமாக அதை பண்ணாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அண்ணனை கைது பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க, நடக்கலை. ஆனால் எந்த நேரத்தில் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு வந்து உன்னையே வெளியே அனுப்பக்கூடாது, அதுக்கு என்ன உன்னையே மிசாவில் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு காரணம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா,
நீ அரசாங்க ஊழியனாக இருந்துக்கிட்டு உன் மனைவி வந்து சில கம்பெனிகளில் பார்ட்னராக இருக்காங்க, இது அரசு ஊழியர் விதிமுறைகளுக்கு எதிரானது. அதை நீ வயலேட் பண்ணதுனால உன்னை பதவி நீக்கம் பண்ணலாம். இதை சொல்லாமல் மறைச்சதுனால இது வந்து ராஜ துரோகம். அது வெறும் என்னை சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும், ஆக்ஷன் அது இது தான் பண்ண முடியும். சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் ரீசன்ஸ் கொடுத்தேன்னா இது டிஸ்மிஸ் பண்ணலாம் முடியாது. மிஸ்ஸாவில் வந்து மிஸ்ஸாவில் நான் ஏன் கைது பண்ணி உள்ள தள்ளக்கூடாதா, 2 மாதத்தில் பதில் கொடுக்கணும்னா எனக்கு அது வந்தது. எம்ஜிஆருக்கு அது என்னாச்சுன்னா, அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவனுக்கே இந்த தகராறுன்னா, மந்திரியாக இருக்கவங்க இவர் போய் கேட்டார், முராரிஜியை கேட்டபோது எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு நத்திங் டூயிங்ட்டார். அப்போ தான் அவர் தடுமாறிட்டார், எம்ஜிஆர் தடுமாறி போய் ஒன்று இதில் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் விட்ரு, கட்சி நடிச்சுக்கிட்டு அப்படின்னாங்க. இல்லாட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தாக்கா மினிஸ்டராக இருந்தால் கூட முடியாதுன்ட்டாங்க. ஆக எம்ஜிஆர் காலத்திலே அது முடியாத ஒரு விஷயம். இந்த விஷயம் இவருக்கு தெரியாமல் வந்திருப்பாருன்னு நான் நம்பலை. ஏதோ வந்திருக்காரு, அது என்னமோ ஆயிருக்குது. மோடி நான் தான் சொல்கிறேன்னே, இந்த அரசாங்கமே வந்து ஒரு நித்திய கண்ட போர்நாயக அரசாங்கம் தான். 2 பேர் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்ற பயங்கரமான ஆசாமிகள் தோளை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. அவங்க என்றைக்கு தோளை ஒதுக்கிட்டு இவங்க அவர் தோளில் ஏறி உட்காந்துக்கிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை சுரேஷ் கோபிலேருந்து ஆரம்பிச்சிருக்குது. நான் இன்னும் ஒரு 3 மாதம் ஒழுங்காக போவேன்னு நினச்சேன். எடுத்த எடுப்புலேயே பதவியை ஒரு 24 மணி நேரம் அவருக்கு போஸ்ட் கூட இன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன போஸ்ட் கொடுத்தாங்கன்னு கூட தெரிஞ்சிருக்கு. இன்னும் இலாக்காக்கள்லாம் ஒதுக்கலையே, மந்திரிகளாக தான் ஆக்குனாங்களே ஒழிய இலாக்காக்கள் ஒதுக்கலை. அது மோடிக்கு தலைவலி ஆரம்பம் ஆகிருக்குது. இது வரும், இதெல்லாம் இன்னும் நிறையா வரும். சுரேஷ் கோபி அவர் வந்து நடிக்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா, அப்போ எதுக்கு சார் வந்து இந்த பொசிஷனுக்கு இது பண்ணிடுறோம், அப்ளை பண்ணி? ஏன் நடிகராக இருக்கிறோம், எதுக்கு அரசியலுக்கு வந்தார்? அதுவே வந்து ஒரு இதுவாக இருக்கு. ஆக ஒரு குழப்பமான ஒரு மனிதர். இந்த மாதிரி குழப்பமான ஆசாமிக்கு தான் பிஜேபியில் நிறையா இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க கட்சி ஊரில் அப்படி தானே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து நடிகராக இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் நாலேஜ் இல்லாமலாம் வந்து அவர் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார் இல்லை சார்? அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காம இருந்திருப்பாங்களா சார்? இல்லை அவர் தான் வந்து இதை பற்றிலாம் விசாரிக்காம எப்படி சார் இருந்திருக்க முடியும்? இன்றைக்கி அரசியல் சினிமா முடிந்து போச்சு. சினிமா எந்த மொழியிலுமே இல்லை. ஏதோ நீங்கள்லாம் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு மலையாள படம் குணா படத்தை பார்த்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஓட ஆரம்பிச்சு தமிழ் படமெல்லாம் அழிஞ்சிட போகுதுங்கிற அளவுக்கு நீங்கள்லாம் ஹைப்பெல்லாம் கொடுத்தீங்க. உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கி இந்தியாவில் சினிமான்னு எடுத்துக்கிட்டு இருக்கிற 2 மொழி வந்து ஒன்று தெலுங்கு, இன்னொன்று தமிழ், 2 மொழியில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி எல்லாமே நின்று போச்சு, யாருமே இல்லை, எல்லாம் சினிமா காலி. ஓடிடியில் வர்ற இதெல்லாம் சீரியல் இப்படி தான் போய்ட்டு இருந்தவங்களே, சினிமாங்கிற தொழில் போயிடுச்சு, தியேட்டர் தொழில் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவரெல்லாம் வேலையேற்று உக்காந்துருந்தாங்க. சரி, கேரளாவிலேயே இல்லாத ஒரு கட்சியை தேடி பிடிச்சிருக்காரு. பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, ஆளே இல்லைங்கிறாங்க. சரி, நம்ம நின்னா என்னன்னு நின்று இருக்காரு. சினிமா கவர்ச்சி வச்சு வந்திருக்கார், தப்பிச்சிருக்கிறாரு. அதில் தான் தப்பிச்சிருக்காரு அவர். அதில் வந்துடுறதுக்கு பிறகு பார்த்தாக்கா இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ப்ரொடியூசரை பிடிச்சி படமெல்லாம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு வந்துருப்பார் பொருளுக்கு. அதெல்லாம் நடக்காது, நடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சப்புறம் இதில் கிடைச்ச பாப்புலாரிட்டி வச்சு சினிமாவுக்கு திரும்பி போகலான்னு நினைக்கிறார். சினிமா எங்கே இருக்குது? அவருக்கு ஒரு சரியான ஆலோசனை சொல்கிறவங்க யாராவது இருந்தாக்கா சினிமாவை விட அரசியலில் அதிகமாக பிழைக்கலாம், அதிகமாக சம்பாதிக்கலாங்கிற உண்மையை அவர் சொன்னாக்கா அவர் தெரிஞ்சுக்குவார். எம்ஜிஆருக்கு அதே தான் ஆச்சு. எம்ஜிஆருக்கு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் சினிமாவில் தான் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்க முடியும்னு நினச்சார். அவர் பெருசாக சம்பாதிச்சது எங்கள் வீட்டு பிள்ளைக்கு தான். 2.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, ஒரு வீடு கொடுத்தாங்க, ஒரு பங்களா. அந்த படத்துக்கு நடிச்சது. சரி, அது அன்னைக்கு வந்து 2.5 லட்சம் ரூபாங்கிறது வந்து 25 கோடி அந்த லெவலுக்கு. அது 2 லட்சம் அந்த காலத்தில் வந்து பவுண்ட் விலை வந்து 13 ரூபாய், பெட்ரோல் 1 ரூபாய். அதில் 2.5 லட்சம் ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய தொகை. ஒரு கோடம்பாக்கத்தில் ஒரு பெரிய வீடு, அதுதான் அவர் வாங்கின பெரிய பணம். அந்த அளவுக்கு அரசியலில் வரும்னு அவர் நினைக்கல. அப்புறம் சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன கையெழுத்து போட்டால் பல கோடி வருங்கிறது அப்புறம் அவருக்கு தெரிஞ்சுது. அதோட சரி, அதுக்கப்புறம் ஒரு சினிமா பற்றி நினைக்கவே இல்லை. ஷோவே தான் எழுதினார்.
ஒரு கேள்வி பதில் எழுதும்போது சினிமாவில் மட்டுமில்லை அரசியலிலும் அவர் வசூல் மன்னன் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. சார் சோ அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அப்போ சோ வந்து எம்ஜிஆருடைய அத்தியந்த இதாக இருக்கும். ஆமா சார். ஏன் ஜெயலலிதா அவங்களுக்குமே வந்து அவர் வந்து ஒரு சாணக்கியர்னு கூட சொல்லுவாங்க, அரசியல் சாணக்கியர்லாம் ஏற்றி விட்டது. சாணக்கியர்னு ஜெயலலிதா வந்து அவருடைய நாடக கம்பெனியில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை நடிக்க வச்சது, ட்ராமாவில் நடிக்க வச்சது சோ. எபிசல்னு ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்தாங்க. ஹாலிவுட் வரலும் போகிறதுக்கு பிளான், அந்த அளவுக்கு அவங்க பெருசாக பிளான் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை போட்டு எடுத்தாங்க. போட்டு எடுத்துட்டு டேலண்ட்டுங்கிறது அதுக்கு அந்த இடத்துக்கு நான் போகல. இந்த பொண்ணு அதில் நடித்தது. அந்த படத்தை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஎம் 20th Century Fox எல்லாம் எடுத்து மூட்டிட்டு இந்த படம் வந்தாங்கிற அளவுக்கு. அப்போ தான் நீங்கள்லாம் தான் இருக்கீங்களே, அதை எடுத்து போட்டாங்க. அவங்க வீட்டில் கூட அதை யாரும் பார்க்கல சார். மீடியான்றது இப்போ வந்தது, இப்போதான் சார் இவ்வளோ இது இருக்கு. அந்த காலத்து அன்னைக்கு இருந்தது மீடியா பூராமே அவங்க தான் கையில் இருந்த மீடியாக்கள். அவங்க எவ்வளோ தூக்கி விடமோ எடுத்தாங்க. அதுக்கு ஒரு விமர்சனம் எழுதாங்க. எபிசோட் படத்தை பற்றி அவங்க ஆளுங்களை எழுதின விமர்சனம்னா, சின்ன பிள்ளைங்கள்லாம் சொப்பு வச்சு விளையாடி இருக்காங்கன்னு எழுதினாங்க. முதிர்ச்சியற்ற ஒரு படம் அப்படின்னு எழுதினாங்க. அதோடு அது போயிடுச்சு. அது மாதிரி சோ வந்து அவர் அந்த பொண்ணுக்கு சினிமா அறிமுகத்திலேருந்து எல்லாமே ஜெயலலிதாவை கொடுத்தது அவர். அதனால் அந்த மரியாதை இருந்தது. அதே மாதிரி அந்த ஜெயலலிதாவை வச்சு நிறைய படங்கள் எடுத்தவர் வந்து பாலாஜி, முக்தா சீனிவாசன், இந்த மாதிரி தன்னை வச்சு நிறைய படங்கள் எடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்கினாங்க. முக்தா சீனிவாசன், சோ, அப்புறம் பாலாஜி இவங்க எல்லாத்துக்கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. தன்னை சினிமாவில் வாழ வச்சவங்கிற முறையில். அதோடு சரி. மற்றபடி நீங்கள் என்ன கேட்டீங்க, இது அதாவது அரசியலில் வந்து சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சி எம்ஜிஆருக்கு சில அனுபவங்கள் கிடைத்த பிறகு ஒரு அரை நிமிஷ கையெழுத்தில் பல கோடி வருங்கிறது அவருக்கு தெரிஞ்ச போது அவர் அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கல. சினிமா நினச்சி கூட பார்க்கல. அரசியலில் எப்படியா நினச்சி நிற்கணுங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். சுரேஷ் கோபிக்கு சொல்லுங்க, மந்திரியாக உட்காந்துருக்கப்போ ஒரு சின்ன கையெழுத்து, ஒரு அரை நிமிஷம் கையெழுத்தில் சினிமாவில் நடிக்கிறது போல் பலாயிரக்கணக்கான கோடி ரூபா சம்பாதிக்கலாம். பணத்துக்காக தான் இவங்கெல்லாம் வருவாங்க. வேறு என்ன இருக்க முடியுமா? இனிமேல் அவர் வந்து சுரேஷ் கோபி வந்து காலாவதியான நடிகர். அவரும் எங்கள் காலத்து ஆக்டர் தான். அவர் புது இளைஞர் இல்லை. அவர் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறார். அவருடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கேன் நான். 70s அவர் பெரிய ஸ்டார். முடிஞ்சு போச்சு. அவருக்கு சினிமா விட்டு வெளியே தான் இருந்தார். வீட்டில் சும்மா உட்காந்துருந்தார். அவருக்கு இப்போ சரி அரசியலுக்கு வெள்ளான்னு வந்திருக்கிறாரு. இதுவே கூட ஒரு ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒருவேளை கொடுக்கப்பட்ட பதவி சரியான பதவியாக இல்லாமல், ஒரு இலாக்கா சரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாரோ வேணும். வேறு போஸ்ட் கொடுத்தா இருக்கிறேன், இல்லை நான் போகிறேன்னு சொல்லி ஸ்டண்ட் அடிக்கிறாரோ. ஏதாவது குடிசை மாற்றுவா, இதே ஒரு கதர்த்து கைத்தொழில் அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பார்த்துருப்பார். வருமானம் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. சரி, இலாக்காவோ இந்த தண்டை இலாக்காவில் இருக்கிறதுக்கு நம்ம கௌரவமாக இப்படி ஒரு மிரட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம். மிரட்டலாக தான் நான் பார்க்குறேன். மோகன்லால் அவங்க வந்து மலையாளத்தில் மோகன்லால், மம்மூட்டி இவங்கெல்லாம் ஏன் சார் அந்த மாதிரி சினிமாவில் இவங்களும் சினிமாவில் எப்படி இருக்காங்க, ஆனால் இவங்க ஏன் சார் அரசியலுக்கு வரல? மோகன்லால் அவங்களுக்கும் நம்ம ரஜினிகாந்த் அவங்களும் வந்து ரிலேஷன் தானே சார்? இல்லை, ரிலேஷன். மோகன்லால் வந்து பாலாஜிக்கு தான் ரிலேஷன். பாலாஜிக்கு மாப்பிள்ளை வரும். நடிகர் பாலாஜி, தயாரிப்பாளர் பாலாஜி இருக்கார். பாலாஜியினுடைய மகளை கட்டிக்கிட்டார் மோகன்லால். மோகன்லால் வந்து மம்முட்டியோட பெரிய ஸ்டார். இன்னும் சொல்லப்போனால் மலையாளத்தில் அவர் தான் சூப்பர் ஸ்டார். பிரேம் நசீருக்கு அப்புறம் ஷீலா வந்து அரசியலுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணாங்கம்மா. அன்னைக்கு வந்து ஒரு 50கள்லையும் 60கள்லையும் ஷீலா பிரேம் நசீர் தான் கேரளா மலையாள படமே அவங்க 2 பேர் தான், வேறு யாருமே கிடையாது. 2 பேரும் சேர்ந்து 300 படத்துக்கு மேலே நடித்தாங்க. பிரேம் நசீர் ஷீலா வந்து ஜோடியாகவே 200 படங்களுக்கு நடித்தது வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த அளவுக்கு அவங்க கையில் தான் இருந்தது, வேறு யாருமே ஸ்டார்ஸ் இல்லை. அந்த சமயத்தில் ஷீலாவுக்கு ஒரு ஆசை வந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து அவங்க எலெக்ஷனில் நிற்கிற பிளானுக்கு வந்தாங்க. முதல் நாள் போய் மேடையில் உட்காடுறாங்க. ஒவ்வொரு தொண்டனா வந்து இந்த சினிமாக்காரரை பார்த்து ஓட்டு போடுறதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். நீ அங்கே ட்ரை பண்ணு, இங்கே ட்ரை பண்ணாதே. ஃபஸ்ட்டு டைம் மேடையில் போய் பேசுகிறதுக்கு போன நடிகைக்கு
இந்த அனுபவம் கிடைச்ச உடனே அவங்க அரசியலுக்கு வரல, அதோடு விட்டுட்டாங்க. ஷீலா தான் ட்ரை பண்ணாங்க. வேறு யாருமே வந்து சினிமாவை சேர்ந்த யாருமே கேரளா, தமிழ்நாடையும் ஆந்திராவை தவிர வேறு எங்கேயுமே வந்து கம்பேரிசனே இல்லாமல் இருந்த ராஜ்குமார், கன்னடா ராஜ்குமார், அவர் அரசியலுக்கு வர பார்த்தா 2 ரைடு விட்டாங்க, அதோடு அவர் ஓடிவிட்டார். வேறு எந்த மொழியிலையுமே வரல. அமிதாப் பச்சன் வந்தார், சைலண்ட்டாக ஒரு தடவை தான் எலெக்ஷன் இல்லைனார், அடுத்த தடவை சைலண்ட்டாக கட்டி. அவங்க ஒய்ஃப் சார், ஒய்ஃப் எல்லாம் நாமினேஷனில் வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனில் வந்தாங்க. ஹேமமாலினி சார், ஹேமமாலினி இப்போ வந்திருக்காங்க. அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று ஜெயிச்சிருக்காங்க. 2 நடிகை தான் நின்னாங்க, 2 நடிகையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி இரானி இன்னொரு நடிகை அவங்க தோற்று போட்டாங்க. ஆமாம் சார், அவங்க தோற்று போட்டாங்க. அதனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. மோடியினுடைய செல்வாக்குனால வந்திருக்கலாம், அவ்வளோ தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அனுபவம் எலெக்ஷன் கமிஷன் இருக்காரு. அவர் பழைய ஞாபகத்தில் அந்த மாலை ஜெயிக்க வச்சுட்டு சொல்லியிருப்பார். மோடியினுடைய வெற்றி அப்படி தான் சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் மாத்திரம் கருணை காட்டாமல் இருந்தாக்கா பலாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருப்பாருன்றாங்க. தேங்க்ஸ் சார், உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.